குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னோட பேர் வந்து சக்தி பிரியா. நான் காரைக்குடி அரோமிரா மந்திரை ரெப்ரசென்ட் பண்ணி நான் பேச போறேன் நான். ஸோ மதர் எனக்கு இந்த வாட்டி செலக்ட் பண்ணி கொடுத்த டாபிக் வந்து ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ், அதாவது எ பாத் டு ஸ்ட்ரென்த் அண்ட் க்ரோத் அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் இதை பத்தி என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது லைக் நம்ம ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா லைக் நம்ம லைஃப்ல வந்து எல்லாரும் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனா அந்த ரியல் கொஸ்டினே என்னன்னா, இதுல இந்த நம்ம டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றோங்கிற போது நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள வரும். ஆனா அதுல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரியல் கொஸ்டின்ஸ் என்னன்னா, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அண்ட் அடுத்த ஒன்று என்னன்னா அது இதுல நம்ம சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்க போறோமா அப்படிங்கிற ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அப்டிகல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஜாய்ஃபுல் அண்ட் ஃபெய்த்தோட நம்ம எப்படி வந்து மூவ் ஆன் பண்றது. ஸோ இந்த 3 டாபிக் தான் இருக்கு. ஸோ இதுல என்னோட டாபிக்கோட ரிலேட் பண்ணும்போது பார்த்தா வந்து ஸோ நம்ம எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் ஸோ எப்படி வந்து நம்ம ஜாய்ஃபுல் அண்ட் ஃபெய்த்தோட எப்படி வந்து நம்ம மூவ் ஆன் பண்றது அப்படிங்கறத இந்த டாபிக் இது. ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் என்டியூரன்ஸ் தான் வந்து சகிப்புத்தன்மை. அதாவது நம்ம எல்லா கஷ்டங்களையும் நம்ம வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம ஏற்றுட்டு அதை எப்படி தாங்குறோம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ், ஸோ அந்த நேம்ல இருந்தே நமக்கு தெரியுது எப்படி வந்து நம்ம சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்த வந்து நமக்கு வரக்கூடிய அப்டிகல்ஸை வந்து தாங்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ என்டியூரன்ஸ் அதே மாதிரி நம்ம வித்ஸ்டாண்ட் டிஃபிகல்டிஸ், நம்ம எப்படி வந்து டிஃபிகல்டிஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஆழமா, அது எப்படின்னா வந்து நமக்குடைய வர கஷ்டங்களை வந்து தாங்குறது மட்டும் இல்லாம நம்ம அதை எப்படி வெல்கம் பண்றோம். ஸோ எப்படிலாம் வெல்கம் பண்ணலாம், ஒரு பீஸோடையும் ஒரு ஹாப்பினஸோடையும் நம்ம வந்து வெல்கம் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா இட்ஸ் ஃபேசிங் அப்டிகல்ஸ் வித் ஸ்மைல், வித் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஃபெய்த் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வரக்கூடிய நம்ம அப்டிகல்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த டாபிக்கை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிட்டி. லைக் இந்த குவாலிட்டி வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன என் மூலமா எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி பாயிண்ட் சொல்றதுல வந்து நான் மதர் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படி நம்ம ரியல் லைஃபோட பார்க்கலாம் அப்படிங்கிற போது பார்த்தா வந்து நம்ம எல்லாருமே ஒரு மரத்தை வந்து நம்ம லைஃப்ல வந்து டெய்லி பார்ப்போம். ஸோ அந்த மரம் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஒரு வந்து லைக் ஒரு நிழல் கொடுக்கும், ஒரு பூ கொடுக்கும், ஒரு ஒரு இலை, நமக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது குழந்தைங்க செஞ்சாங்கன்னா அந்த ஒரு இலை அது மூலமா கொடுக்கும், ஆரஞ்சு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதே மரம் வந்து என்னன்னா ஒரு வெயில் காலத்துலயும் இருக்கும், ஒரு மழை காலத்துலயும் இருக்கும், ஒரு காற்று காலத்துலயும் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலை மாறும்போது ஆனா அந்த மரம் வந்து எப்படி இருக்கு, ஒரு ஃபர்மா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு நிறைய அந்த சீசன்ஸ் மாதிரி நமக்கும் நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ நம்ம அந்த மரம் மாதிரி ஒரு ஆடலாம் அசையலாமே தவிர வந்து நம்மளோட கோலை நோக்கி போகும்போது நம்ம ரொம்ப வந்து ஃபர்மா இருக்கணும். ஸோ நம்ம இன்னொன்னு என்ன, நம்ம லைஃபை வந்து கண்டினியூ பண்ணும்போது ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். லைக் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு அத்லெட் வந்து எப்படி வந்து மேரத்தானுக்கு ட்ரெயின் ஆகுறாங்களோ, இப்போ இது ரெண்டுமே சிச்சுவேஷன் பார்த்தா நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்டியூரன்ஸ். ஸோ என்டியூரன்ஸ் இருக்கும்போது தான் நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இதுலயே வந்து நம்ம ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம வந்து சந்தோஷமாகவும் நம்ம அதை என்டியூர் பண்ணலாம், இல்ல நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மூலமா ஒரு நெகட்டிவாவும் நம்ம வந்து என்டியூர் பண்ணலாம். அது என்னன்னா ரெண்டு பேருமே கோல் ரீச் பண்ண போறோம், அதை எப்படி ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இதா இருக்கு. ஸோ ரெண்டு விஷயத்துலயுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம வந்து நம்ம ஒரு ஹாப்பியா இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம், இதுல இருந்து எப்படி க்ரோ பண்ண போறோம், இதனால நமக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எந்தியாசியத்தோட நம்ம வரும்போது, ஸோ இப்போ ஒரு 10 பேர் பண்றாங்கன்னா நம்ம வந்து அதுல தனியா வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து நம்ம தெரியும். பிளஸ் நம்மளோட கோல் ரீச் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேஸோட நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் நம்ம. ஸோ பகவான் நமக்கு எப்போ ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படின்னா வந்து லைக் டிஃபிகல்டிஸ் வந்து நமக்கு எப்பவுமே வந்து நம்ம ஃபெய்த்தையும் நம்ம ஸ்ட்ரென்த்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக தான் வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு அப்டிக்கலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ அது எப்படின்னா வந்து நம்மளோட சோல் வந்து வளர்றதுக்காகவும் நம்ம கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் தான் ஒவ்வொரு அப்டிக்கலும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இதை வந்து நம்ம ஜாய்ஃபுல்லா என்டியூர் பண்ணும்போது எப்படின்னா நமக்கு எந்த ஒரு சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய
சூழ்நிலைகளா மாறும். நம்ம ஒவ்வொரு சஃபரிங்கும் எப்படின்னா ஒரு லேர்னிங் ஃபேஸா வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி மதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ம என்டியூர் பண்ணும்போது இது வந்து ஒரு பாசிவ் டேர்ம் மாதிரி இல்லை. அதாவது எப்படின்னா நம்ம வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம ஏத்துக்கிறதும் பிளஸ் வந்து நம்ம பெயினை வந்து டாலரேட் பண்ணி இருக்கிறது மட்டும் தான் கிடையாது. இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாய்ஃபுல்லா நம்ம என்டியூர் பண்ண எப்படின்னா நம்ம பாத் வந்து ஒரு ப்ராக்ரஸ்க்கான ஒரு பாத்தா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் இஸ் நாட் அபவுட் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரகிளும் வந்து வெயிட் நம்ம அடுத்து சரி இது போயிடலாம், இது கடந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம் அப்படிங்கிறது இல்லாம வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மிங்குமே நமக்கு எப்படின்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். நம்மளோட சக்சஸ்க்காகவும் நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்துக்காகவும் நம்மளோட செல்ஃப் குரோத்துக்காகவும் தான் வந்து ஒவ்வொரு அப்டிக்கலும் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மதர் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிஃபிகல்டிஸையும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸ். அது எப்படின்னா எப்போ வந்து அது பெஸ்ட் டீச்சர் ஆகும்னா இஃப் இஃப் வி நோ ஹவு டு லேர்ன் ஃப்ரம் தெம். ஸோ ஒவ்வொரு ஹார்ட்ஷிப்பும் நமக்கே தெரியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெசன் தான். ஸோ அதை நம்ம எப்படி வந்து க்ரோ பண்ண போறோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா போறோம், வைசரா போறோம், ரெசிலண்டா ஆக போறோம் அப்படிங்கிறது வந்து இதை பொறுத்து. ஸோ இந்த ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ்லயே ஸோ வந்து இந்த ரெசிலன்ஸ் இந்த வேர்டு தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டா வந்து லைக் மதர் நிறைய சொன்ன மாதிரி இருந்துச்சு. லைக் இது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிஃபிகல்ட்டிலையும் எவ்வளவு குவிக்கா ரெக்கவர் பண்ண போறோம், ரெக்கவர் பண்ணிட்டு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சனா நம்ம வந்து வெளியில வரோம் அப்படிங்கறது அந்த ரெசிலென்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி பகவான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து இட்ஸ் நாட் அபவுட் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே நம்ம வெளி தோற்றம் அதாவது பிசிக்கல் என்டியூரன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இது அபவுட் வந்து மென்டல் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் வந்து ரியல் ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா the soul that can transfer suffering into a strength, darkness into light and difficulties into stepping stones is the soul that moves towards a true divine realization அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி என்னன்னா இந்த ட்ரூ என்டியூரன்ஸ் எப்படின்னா இட்ஸ் நம்ம நம்ம வந்து லைக் நிறைய டிஃபிகல்டிஸ் வரும். அதை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கான நம்பிக்கையை வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது. ஸோ நமக்கு வந்து எந்த நேரத்திலையும் நம்ம நம்பிக்கையை இழக்காம இருக்கும்போது தான் நம்ம வந்து எப்படி சொல்றது லைக் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாகவும் மாறும். லைக் பிளஸ் இன்னர் செல்ஃபாவும் ஒரு பெட்டர் பர்சனா வந்து நம்ம வந்து மாறுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து சஃபரிங் எப்பவுமே வந்து இது ஒரு பிட்டரா நம்மளை மாத்திரக்கூடாது. என்னடா அது சஃபரிங் இப்படி வந்திருக்கு இதனால நான் இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறது இல்லாம நமக்கு இது எப்பவுமே ஒரு பெட்டர் பர்சனா நம்ம நேத்திக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெட்டர் பர்சனா இருக்கிற மாதிரி தான் நம்மளை வந்து மாத்திக்கணும். சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம எல்லாரும் பஸ்ல கண்டிப்பா டிராவல் பண்ணுவோம். சோ அந்த ரோட்ல எப்படி இருக்கும் லைக் பார்த்தா ஒரு நிறைய ஹோல்ஸ் இருக்கும். சில நேரம் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும், சில நேரம் டிராபிக் ஜாம் இருக்கும், சில நேரம் நம்மள அறியாம நம்ம ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரிதான் சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணி போவோம், சில இடத்துல கொஞ்சம் ஸ்பீடா போவோம், சில இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரகிளுமே நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரிதான். சோ நம்ம கீப் மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது பிளஸ் ஃபெய்த்தோட நம்ம எப்படி போவோம் நம்ம சே ஓகே இப்படி இதெல்லாம் தாண்டி போனோம்னா நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிடலாம். சோ அதே மாதிரிதான் லைஃப்லயும். சோ நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இடத்துல நம்ம ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபெய்த்தோட மூவ் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த டாபிக்கை பத்தி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து வந்துச்சு. அதாவது நம்ம ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம எவ்வளவு அழகா இதோட ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பட்டர்ஃபிளையோட ஜேர்னி வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அது எப்படி வந்து வருது அப்படின்னு. சோ அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் எப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான் அந்த பட்டர்ஃபிளை வந்து குக்கூன்ல இருந்து வெளியில வர்றதை வந்து அவன் வந்து பாக்குறான். சோ பார்க்கும்போது வந்து சோ அவனா நினைக்கிறான் சரி இந்த பட்டர்ஃபிளை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது போல வெளியில வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அந்த குக்கூனை லைட்டா ஓபன் பண்ணி விட்டுறான். சோ பட்டர்ஃபிளை வந்து வெளியில வந்துடுது. சோ அவன் வந்து ஓகே நம்ம அந்த பட்டர்ஃபிளை வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இருக்கான். சோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பட்டர்ஃபிளைனால பறக்க முடியல. சோ ஏன்னா வந்து அந்த குக்கூன் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பட்டர்ஃபிளையோட விங்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக தான் அந்த டிஃபிகல்டிஸ் வந்து அந்த இதுக்கு இருக்கு. சோ பட்டர்ஃபிளை என்ன பண்ணுது அது ஒரு டிஃபிகல்ட்டின்னு நினைக்காம அதை பெட்டர் பண்றதுக்காக அது அந்த ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுது. சோ இதுல இருந்து என்னன்னா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி வந்து நிறைய
நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும், டிஃபிகல்டிஸ் வரும். சரி ஓகே நம்ம ஒரு ஷார்ட் கட்ல எடுத்துட்டு சரி இப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு போது சோ கண்டிப்பா நம்மள அறியாம நம்ம வந்து ஒரு லோவார ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். சோ நம்ம எதனாலுமே ஒரு ஹாப்பியா சரி அந்த பட்டர்ஃபிளை மாதிரி இன்னைக்கு நான் அந்த குக்கூன்ல இருந்து வெளியில வரும்போது ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா நாளைக்கு நான் ஹையா பறப்பேன். அந்த மாதிரி வந்து நம்மளும் இந்த பார்ட்ல இருந்து நம்ம இது ஒரு லேர்ன் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நான் ஒரு ஹையான பர்சனா வந்து நான் மாறுவேன் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசும்போது இது எதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், இதுல ஏன் இது பண்ணி நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறத வந்து ஒரு 4 பாயிண்ட்ல வந்து மதர் சொன்னதை நான் ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஷிஃப்ட் கம்ப்ளைண்ட் டு கிராட்டிடியூட். ஸோ நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராட்டிடியூடா மாத்தும் போது நம்மள அறியாம வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு மனசு வந்து ஒரு லேஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் நம்ம ஏன் இது நடக்குது எதுக்காக இப்படி நடக்குதுன்னு இல்லாம இதுல இருந்து நான் என்ன கத்துக்க போறேன், இந்த சேலஞ்சுல இருந்து எனக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா வந்து அந்த லைஃப் ஸ்ட்ரகிள் எல்லாமே நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஆகி நம்ம பேர்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஈஸியா வந்து மாறிடும். அப்புறம் வந்து ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ். ஸோ மதர் சொல்ற மாதிரி when you go through the great suffering know that something great is being prepared in you. ஸோ நம்ம ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒவ்வொரு சஃபரிங் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு புது விஷயம் வந்து நமக்கா வந்து ஒண்ணு உருவாகிட்டு இருக்கா, நம்மளே ஒரு புது மாற்றமா ஆகும். ஸோ சில நேரம் நம்ம ஒரு பெரிய பிக்சரா நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆனா அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நம்ம வழிக்கான ஒரு ஈஸியா வந்து மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பகவான் என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் strength in inner silence. அதாவது இந்த நாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் the silence is power. சோ நம்ம வந்து நம்ம இன்னர் ஸ்டில்னஸ் இருக்கும்போது எப்படின்னா நம்ம உள் மனசு அமைதியா இருக்கும்போது நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாவும் ஒரு அமைதியை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பெயின் இன்டு ப்ராக்ரஸ். மதர் கிவ்ஸ் அவங்க வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லிருக்காங்க. when pain comes instead of identifying with it step back and observe it as something separate from you. சோ நம்ம ஒரு விஷயம் உடனே எதுக்குன்னு ரியாக்ட் பண்ணாம நம்ம ஒரு செகண்ட் ஸ்டெப் பேக் ஆகி இதுல இருந்து நம்ம இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்க போறோம், இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு செகண்ட் யோசித்தோம்னா நம்ம எல்லா டிஃபிகல்டிஸையுமே வந்து லைக் கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம வந்து லைக் அதுல அந்த டிஃபிகல்ட்டியோட மூழ்காம நம்ம இதுல இருந்து எப்படி வந்து நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வரும். அப்புறம் வந்து growth to challenges. ஸோ ஒவ்வொரு டிஃபிகல்ட்டியுமே நம்ம வந்து க்ரோ பண்ற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து நடக்கும்போது நிறைய வாட்டி விழும், ஆனா அவங்க யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அதை ட்ரை பண்றதுல. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சஸுமே நம்மள வந்து ஒரு ஸ்ட்ராங் பண்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ்டரிங் த மைண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் வந்து நம்ம ஏத்துக்கிறது தான். ஸோ மைண்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணல எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்றது, ஒவ்வொரு சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படி எம்ப்ரேஸ் பண்றது, நம்ம எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் எமோஷன்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மதர் இன்னொன்னு என்ன டீச் பண்றாங்கன்னா பீஸ் அண்ட் ஜாய் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு, பட் யூ மஸ்ட் லேர்ன் டு கீப் தம் அட்மிஸ்ட் ஆல். ஸோ நம்ம அதை எப்படி வந்து நம்ம அட்மிஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட மைண்டையும் நம்மளோட எமோஷன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மதர் வந்து இந்த ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ்க்கு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, அது வந்து பெரிவிங்கிள் ஃப்ளார். ஸோ அந்த ஃப்ளார் வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னா குவைட் strength and perseverance that need to overcome the difficulties. ஸோ இந்த ஃப்ளாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எல்லா சீசன்லயும் எல்லா நாளுமே அதே மாதிரிதான் பூக்கும். ஒரு நல்ல பெரிய மழை பெஞ்சாலும் அது பூக்கும், நல்ல வெயில் அடிச்சாலும் பூக்கும். லைக் ஒவ்வொரு சூழ்நிலையும் இது நல்லா வந்து பூக்கும். பிளஸ் நம்ம என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் சீசன்ஸ் மூலமா என்ன டிஃபிகல்டிஸ் வந்தாலுமே இது அழகா வந்து பூக்கும். அது எப்படின்னா ரொம்ப காமா பூக்கும். அந்த பூவை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு பாசிட்டிவிட்டியும் வரும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் பெரிவிங்கிள் ஃப்ளவர் வந்து இட்ஸ் ரெப்ரசென்ட் வந்து ரெசிலியன்ஸ். அதாவது எவ்வளவு குவிக்கா ஒரு ஹார்ஷ் கண்டிஷன் சீசன்ஸ் இருந்தாலுமே இது குவிக்கா ரெக்கவர் ஆகி ஒரு அழகான பூ வந்து கொடுக்குது. ஜஸ்ட் லைக் ஒரு பர்சன் வந்து நம்ம எவ்வளவு லைஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலுமே அந்த ஒரு இன்னர் கிரேஸும் ஸ்ட்ரென்த்தோடவும் வந்து இது வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இத வந்து எப்படி நமக்குள்ள இது கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தா வந்து சோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து ஒவ்வொரு சஃபரிங்கும் வருதுன்னு இல்லாம நம்ம அதோட ட்ரஸ்டோடவும் ஒரு ஹாப்பினஸோடவும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பூ வந்து எந்த கண்டிஷன்லயே பூக்குற மாதிரி நமக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் அண்ட் அப்டிகல்ஸ் இருக்கு. சோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை நம்ம வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ஹாப்பியா வந்து நம்ம டே பை டே வந்து ப்ளூம் ஆகலாம் வித் ஃபெய்த், பேஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி. சோ அதே மாதிரி இதே
முன்னாடி சொன்ன நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட நம்ம இல்லாம வந்து நம்ம ஒரு ஹாப்பி ஹார்ட்டோட இருந்துட்டு நமக்கு இருக்கிற சீசன்ஸ்ல வந்து இருக்கிற டிஃபிகல்டிஸ வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா நம்ம மூவ் பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு ஜாய்ஃபுல் ஸ்பிரிட் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி வந்து இந்த ஃபிளார் வந்து ஒரு 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 இத்தனை கண்டிஷன்ஸோடவும் அது அழகா வந்து டெவலப் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து ப்ளூம் ஆகணும், என்ன ஒரு அவுட் சைட் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே. ஸோ வந்து இப்ப நிறைய இது பார்த்தோம். இது ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல லைக் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற வந்து நம்ம கத்துருப்போம் நம்ம. ஸோ கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விழுவோம், செகண்ட் டைம் விழுவோம். ஆனா வந்து நம்ம வந்து அதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சரி ஓகே இந்த சைக்கிள் நம்ம ஓட்ட கத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம்னு ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ லைஃப்ல வந்து இப்ப சைக்கிள் பதிலாக நம்ம என்ன பண்றோம், லைஃப்ங்கிற ஒரு பாத்தை வந்து நம்ம ஓட்டுறோம் நம்ம டெய்லி. ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஓகே இதுல இருந்து நான் கத்துக்க போறேன், ஒரு புது விஷயத்துக்காக ரீச் பண்ண போறேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர் லைக் இன் ஒர்க் ஆர் பர்சனல் லைஃப்ல நமக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ணுவோம், சில நேரம் சரி ஓகே இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நம்ம எப்பவுமே வந்து என்னன்னா அந்த பேஷன்ஸும் பாசிட்டிவிட்டி நம்ம கிட்ட இருக்கும்போது ஒவ்வொரு டிஃபிகல்டிஸையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சனா வந்து வரணும். ஸோ இந்த டாபிக்கை இது பண்ணி லைக் நான் டெய்லி வந்து நம்ம ஃபாலோ பண்ற ஒரு 2-3 விஷயம் வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றது. ஸோ ஒவ்வொரு சேலஞ்சஸுமே நம்ம வந்து ஒரு சோர்ந்து போகாம நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த மைண்ட் செட்ல வரும்போது நம்ம என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா ஆயிரும். ஸோ நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஸ்டே பாசிட்டிவ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ். ஸோ ஒரு விஷயம் எடுத்தோம்னா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ அதுல நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் ஆன் த குட் திங்ஸ் ஈவன் when the things are tough. ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பேஷன்ஸ். ஸோ நமக்கே தெரியும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இது கண்டிப்பா வந்து ஒரு டைம் வந்து எடுக்கும். ஈவன் அது ஒரு சக்சஸா இருக்கலாம், லேர்னிங்கா இருக்கலாம், ஈவன் ஒரு பர்சனல் growth-ஆ கூட இருக்கலாம். ஆனா நம்ம அமைதியா இருக்க இருக்க லைக் நம்ம வந்து அது ஒரு நம்பிக்கையா மாறி வந்து நம்ம ஒரு புது விஷயம் புது மனுஷனா வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பீச் நான் எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது வந்து ஜாய்ஃபுல் என்டியூரன்ஸ் வந்து ஒரு மேஜிக்கல் பவர் மாதிரி. ஸோ அது எப்படின்னா வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஒரு அழகாவும் வந்து அது மாறும். வெதர் நம்ம ஒரு அடல்ட்டா இருந்தாலும் சில்ட்ரனா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஹாப்பி ஹார்ட்டோட நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வைஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் லைஃப் வந்து நம்ம புது புது சேலஞ்சஸ் நம்ம கொடுக்க தான் போகுது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்றோம் அதை பொறுத்து தான் நம்ம டெஸ்டினி. பிளஸ் வந்து நம்மளே ஒரு புது மனுஷனா வந்து அதை கண்டிப்பா மாத்தும் நம்ம. ஸோ மதர் வந்து நம்ம மதர் பகவான் என்ன டீச் பண்றாங்கன்னா லைக் ட்ரூ ஸ்ட்ரென்த் இஸ் இன் ஃபேசிங் டிஃபிகல்டிஸ் வித் பீஸ், ஜாய் அண்ட் ஃபேத். ஸோ அவங்க சொல்ற மாதிரி ஸோ ஒவ்வொரு டிஃபிகல்டிஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா லைக் ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு அது ஒரு டீச்சிங்காகவும் நம்மளோட சேஞ்சஸாகவும் இருக்கும். ஸோ நமக்கே நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கலாம் லைக் ஒவ்வொரு ஹார்ட்ஷிப்பும் ஒரு லெசன் மாதிரி, ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, ஒவ்வொரு பெயினும் வந்து நம்ம ஒரு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இதாவே இருக்கும் நமக்கு. ஸோ இருக்கும். ஸோ மதரும் பகவான் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இது வந்து லைஃப் வந்து ஒரு ஈஸி பாத்தா இருக்காது. அதுக்கு ஏன்னா பிகாஸ் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரகிள் இது பண்ண போறோம். பட் நம்ம அவங்க என்ன அஷ்யூர் பண்றாங்கன்னா நமக்கு நம்ம அது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் ஒரு சரண்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டேவே வந்து அவங்க கிட்ட ஒரு சரண்டர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். பிளஸ் வந்து நமக்குள்ளேயும் டிவைன் கூடயும் நம்ம வந்து ரொம்ப ஒரு கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு க்ளோஸா இது பண்ணலாம். பிளஸ் நமக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ண எப்படின்னா லைக் டிவைன் வந்து நம்ம கைட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கிரேஸை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இப்பவே நம்ம லைஃப் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா பட் நம்ம எப்பவுமே ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு ஹாப்பியா என்ஜோர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். ஸோ லாஸ்டா மதர் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு சன் மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எந்திரிக்கும் போதோ பார்க்கும்போது நமக்கு ஒரு புது எனர்ஜியோட நம்ம வரணும், புது ஸ்ட்ரென்த் தரணும். நம்மளால அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நியூ லைட் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், நம்மளுக்கும் உள்ள ஒரு இன்னர் லைட் இருக்கணும். பிளஸ் எல்லாரையும் நம்ம ஜாய்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே. தேங்க்யூ. தேங்க்யூ சக்தி. ஆக்சுவலா சக்தி வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஐடி சர்வீஸ்ல இங்க இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் காரைக்குடியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பெங்களூர் பேஸ்ட் ஐடி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா ஃப்ரம் சைல்ட்ஹுட் அவங்க வந்து மதரோட இதுலயே மதரோடயே இருந்து கனெக்டடாகவே இருந்துட்டு இருக்காங்க. மதரோட ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்க ஃபேமிலியே அப்படிதான் இருப்பாங்க. சுப்பிரமணியன் சார் சொல்லுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார்.
ஓகே, தேங்க்யூ சக்தி. தேங்க்ஸ் ஆண்டி, லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த புக்கை நான் பிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்மைல்னு அந்த புக்கு பின்னாடி எழுதி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஒரு ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நான் பார்த்தா இது லைக் எல்லாருக்கும் சொல்றதை விட எனக்கும் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு டாபிக்கா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ், மதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.